நிக்கோலா டெஸ்லாவோட 369 மெத்தடுக்கு முன்னாடி இந்த 369ஓட மேக்னிஃபிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கீ உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா யூனிவர்ஸோட சாவி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் த எக்ஸாக்ட் கோட், இஃப் யூ நியூ த மேக்னிஃபிஷன்ஸ் ஆஃப் த 369 then you would have the key to the universe. நிக்கோலா டெஸ்லா அப்படின்னு போட்டிருக்காங்க. யூ பிலீவ்ட் இட். இப்படி ஒரு கோட்டே அவர் சொல்லலை, அவரோட பேர் அதுக்கு கீழே போட்டது அவர் கிடையவே கிடையாது. போக 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 அதை ஃபேப்ரிகேட் பண்ணி இன்டர்நெட் அதை அப்படியே ஒரு ட்ரெண்ட் ஆக்கி வைரல் ஆக்கி எல்லாருமே 369 மெத்தட் நான் எழுதுறேன் அதை இம்போசிஷன் மாதிரி எழுதி அண்ட் நத்திங் ஆக்சுவலி ஒர்க்ஸ் அவுட். ஆசை, டிசையர், நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த காலையில் 3 வாட்டி, மத்தியானம் 6 வாட்டி, நைட் 9 வாட்டி, இதை எழுதிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ச்சியாக எழுதுறீங்க. ஆனால் இது எழுதுறதுனால உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றங்கள் என்ன நீங்கள் உணர்றீங்க? இதை டெஸ்லா சொன்னதுனால கிடையாது. பட் பிகாஸ் ரெப்பிட்டிஷன் டன் வித் இன்டென்ஷன், நீங்கள் ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பிரெயின்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஹவ், அதை பற்றி நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்க, அதை திரும்ப திரும்ப எழுதுறீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள் லைக் ஐ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் அ கார், ஆனால் இது வரைக்கும் எனக்கு கார் ஓட்டுறதுக்கு பயம். அந்த மாதிரி உங்களுக்குள்ள இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா, முடியாதா, இதெல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு சரி வருமா, இப்படி பல பேர் பல விஷயங்கள் சொன்னது உங்கள் பேக் ஆஃப் த பிரெயினில் இருக்கிற குவெஸ்டன்ஸ், பிலீஃப் அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் இந்த விஷயத்தை ஆசைப்படுறேன், அந்த விஷயத்தை நான் இங்கே எழுதி வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது அது மேனிஃபெஸ்ட் ஆகுமா? இல்லை உங்களோட ஸ்கேசிட்டி அந்த இடத்துல ட்ரிகர் ஆகுமா? உங்களோட பழைய குவெஸ்டன்ஸ், இதெல்லாம் உன்னால் முடியாது, இதெல்லாம் உன் தகுதிக்கே கிடையாதுன்னு சொன்ன சில விஷயங்கள்லாம் ட்ரிகர் ஆகுமா? அண்ட் இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் ஆசைப்படுற அந்த விஷயம் உங்கள்கிட்ட நெருங்கி வருமா, தள்ளி போகுமா? பட் ஆல் பிகாஸ் ஆஃப் வாட் யூ ரைட். நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அப்போ ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தால் அது நடந்துடணும் தானே அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை உங்கள் ஆழ் மனசுலேருந்து ட்ரிகர் பண்ணுறீங்க, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியப்படுத்துறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த விஷயம் உங்களுக்கு வருமா, வராதா, தள்ளி போகுமா, நெருங்குமா, இல்லை உங்களுக்குள்ள அந்த ஒரு மன போராட்டம் நடந்துகிட்டே இருக்குமா அப்படின்ற விஷயமே தெரியும். எத்தனையோ மேனிஃபெஸ்டேஷன் கோச்சஸ் வீடியோ போடுறாங்க, ஆனால் அந்த வீடியோ எல்லாமே வைரல் ஆகுது, ட்ரெண்ட் ஆகுது. பிகாஸ் நீங்கள் இதை 3 வாட்டி எழுதுங்க, இதை 6 வாட்டி பண்ணுங்கள், நீங்கள் இந்த சூடத்தை இங்கே ஏற்றுங்க, அந்த கற்பூரத்தை அங்கே அணைச்சி விடுங்க, இதெல்லாம் சொல்லும்போது யூ பிளைண்ட்லி ஃபாலோ. இந்த நம்பரை ரிஸ்ட்டில் எழுதுங்க, அதை பண்ணுங்கள். Do you even know what is happening in your brain? நீங்கள் சப்ளிமினல்ஸ் நிறையா கேட்குறீங்கன்னு வைங்க, எத்தனையோ சேனல்ஸில் சப்ளிமினல்ஸ் போடுறாங்க, அதை நீங்கள் கேட்குறீங்க. பட் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே இருக்கிற காயங்கள் என்னன்னே தெரியாதுன்னு வைங்க. ஜென்ரல் சப்ளிமினல்ஸ் நீங்கள் கேட்கும்போது அது ஒர்க் அவுட் ஆகுமா? அது உங்களோட காயங்களை இன்னும் புண்படுத்தி அந்த விஷயங்களை தள்ளி போக வைக்குமா அப்படின்ற விஷயமே தெரியாமல் எவ்ரிஒன் ஆர் ட்ரைங் டு ஃபாலோ தேட். அண்ட் எல்லாருமே அது வைரல் ஆகணும், ட்ரெண்ட் ஆகணுன்றக்காக இந்த கோட்டை ஹைலைட் பண்ணியே நிறைய சேனல்ஸ் they are running. அண்ட் அவங்க யாருமே இந்த 369 கோட்டை பற்றி டெஸ்லா சொன்னதாக சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே போகிறது கிடையாது. அண்ட் டெஸ்லா நெவர் செட் தட். ஒரு சிங்கிள் வெரிஃபைட் சோர்ஸ் கூட கிடையாது. நாட் அ லெட்டர், நாட் அன் இன்டர்வியூ, நாட் அ ஸ்பீச், நாட் அ டாக்குமெண்ட். இது முத எங்கே இந்த கோட்டை பார்க்குறாங்கன்னு பார்த்தா, ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு அன்ரிலேட்டட் போஸ்ட் 2010 இந்த மாதிரி ஒரு கோட்டை பார்க்குறாங்க. இந்த 369 மேக்னிஃபிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு யூனிவர்ஸ்க்கான சாவி கிடைச்சிது அப்படின்னு ஒரு கமெண்ட்ல வந்தது in 2010. குட் ரீட்ஸ் பிளாக்ல இருந்து இதை அப்படியே டெஸ்லா சொன்னாரு அப்படின்னு அதை ஃபேப்ரிகேட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணி விட்டாங்க அப்படின்னு 2013 அவருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்குறாங்க. பிகாஸ் நமக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ்ல யாரா ஆறுதலாக சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதை பிடிச்சி போகணும்னு நினைப்போம். பட் உண்மையாக நம்ம உள்ள இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறோமா, நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம இப்போ நம்ம என்ன நிலைக்கு மாறி இருக்கோம்? இல்லை, இந்த மேனிஃபெஸ்டேஷன்ற பேரில் ரொம்ப அப்சஸ் ஆகி நீங்கள் உண்மையாக செய்ய வேண்டிய ஆக்ஷன், நீங்கள் உண்மையாகவே முன்னேறக்கூடிய விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நீங்கள் உட்காந்து பேலீஃப் எரிக்கிறேன், நான் இந்த மாதிரி காலையில் ராத்திரி நைட் நான் எழுதுறேன், பொசிஷன் எழுதுறேன், எனக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குதுன்றது கவனிக்காமையே ரொம்ப அப்சஷனோட போயிட்டுருக்கீங்களா? பிகாஸ் அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இந்த கோட் டெஸ்லாவே சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவர் சொன்னதாக யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அப்படி பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது வரைக்கும் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இதை சார்ந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை பயங்கரமாக உருவாக்கி நான் இப்படி பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன், இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, ராத்திரி இதை பண்ணுங்க, நிறைய ஸ்ப்ரெட் ஆகி இப்படி ஒரு விஷயத்த ஒரு நபர் சொல்லாமே அவரோட பேர் அதில் அண்ட் அவர் இதை தான் சொன்னார், அவர் இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாருன்ற மாதிரி அது ஸ்ப்ரெட் ஆகி
ஆகி now this technique has actually diverged. நிறைய பேர் அதை விதவிதமா பண்ணி தப்பா பண்ணி இன்னும் டெவலப் பண்ணி அது இன்னும் டெக்கரேட் பண்ணி ஆக்சுவலா என்ன நடக்கணும், நமக்குள்ள என்ன நடக்கணும், நம்ம எதை நோக்கி போகணுன்றதை மறந்துடும். And I'm not saying this to tear down your practice. நீங்க இதுவரைக்கும் practice பண்ணது எல்லாமே it is fine, but I'm telling you this because you deserve the content to be right that tells you the truth. And also இங்க தான் அந்த extraordinary ஒரு விஷயம் என்னன்னா, இந்த practice work ஆகும். பட் இது டெஸ்லா சொன்னாருன்றதுனால கிடையாது, because your brain responds to repetition. ஆனா அந்த ரெப்படிஷன் உங்களுக்குள்ள இருக்கிற எந்த பேட்டர்னை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் உங்க பிரெயின் அதை நம்பும். பிகாஸ் இஃப் ஐ கீப் டெல்லிங் லைக் ஐ எம் அ பில்லியனர்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா என் பிரெயினுக்கு அது நல்லா தெரியும். ஆஸ் ஆஃப் நவ் வாட் மை பேங்க் அக்கவுண்ட் ஸ்டேட்டஸ் இஸ், நான் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஸோ நாளைக்கு நான் போய் என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் இப்போ வந்து நான் ஐம் பில்லியனர்னு நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ மை பிரெயின் அக்செப்ட்ஸ் இட். நோ யுவர் பிரெயின் வில் நாட் அக்செப்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் பிரெயின் அதை ரிஜெக்ட் பண்ணும். இது ஒரு பொய், எனக்கு பில்லியனரா, நோ, திஸ் இஸ் நாட் த ஃபேக்ட் அப்படின்றத திரும்ப ஹைலைட் பண்ணும். பட் அது உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் யுவர் சப்கான்ஷியஸ் ஃப்ரம் டீப் இன்சைட் இட் வில் ஃபைட், இட் வில் டெல் தட் திஸ் இஸ் நாட் ட்ரூத். அண்ட் இப்போ இந்த ரெப்படிஷன் ஆக்சுவலாக எதை வந்து திரும்ப உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுதுன்னு கேட்டால் இது ஒரு பொய்ன்றது தான். தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் டீச் மை கிளையன்ட்ஸ் பேட்டர்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். நம்ம எல்லாத்தையுமே வாங்கிக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்பேஸ் உருவாக்கணும். நான் அதுக்கு தகுதியாகிறது அப்படின்னா யூ டிசர்வ் டு கிளைம் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். உங்களுக்கு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம், அடைஞ்சிக்கலாம். பட் அதை நான் வாங்கி என்னால் ஹோல்ட் பண்ணிக்கிற முடியுமா அப்படின்றது தான். நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க, அதை உங்கள் வீட்டில் வைக்கிறதுக்கான இடம் இருக்கணும்ல. ஸோ யூ கிரியேட் த ஸ்பேஸ். அப்போ தான் அதை வாங்கி அந்த இடத்துல வைக்க முடியும். ரைட்? ஆஸ் சிம்பிள் as that. நான் என்னால் இதை முழுசாக ஏற்றுக்க முடியும். ஆமாம், இதுதான் உண்மை, இதுதான் நான், எனக்கு இந்த சூழல்கள் நடந்துட்டு தான் இருக்குது, நான் இந்த மாதிரியான கஷ்டங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை லைஃப். ஆனால் இது எதனால் இந்த ரெப்படிஷன் நடந்துகிட்டே இருக்குது, எதனால் என் வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது, நான் இதுக்கெல்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், அந்த பேட்டர்ன் உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களோட பேட்டர்னை நீங்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும், அதை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் அதை சார்ந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ், அதை சார்ந்த மாதிரியான கிராட்டிடியூட், ஜேர்னலிங், இது எல்லாமே நீங்கள் பண்ணணும். அதை சார்ந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் உருவாக்குற சப்ளிமினல்ஸை கேட்கணும். பிகாஸ் when you say something that your brain is telling this is false, இது பொய், இது கிடையவே கிடையாது, இதை நான் எப்படி எடுத்தோன்னே நம்புறதுன்ற மாதிரி அது பொய்ன்னு எப்போ அது கண்டுபிடிக்குதோ அது கடைசி வரைக்கும் அது பொய்ன்னு உங்ககிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த போராட்டத்திலே இருப்பீங்க. அப்போது எப்போ உங்களோட ஆசையை நீங்கள் வந்து அடைவீங்க? ஸோ இந்த 369க்கு பின்னாடி இருக்கிற ரியல் சயின்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இட் இஸ் far more powerful than the misattributed quote ever could do. So let me tell you the truth. இந்த 369 நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்ன ஆக்சுவலாக இருக்கு? டெஸ்லா அவரே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு that he had obsession with these numbers. என்னமோ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், இல்லை நான் அதில் ரொம்ப ஒப்சஸ் ஆயிடுறேன், நான் வந்து இதுதான் என்னோட ஹேபிட் அப்படின்னு நான் வச்சுட்டேன்னா அதில் திரும்ப பண்ணி அதில் நான் ரொம்ப ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டேன், நம்ம ஒப்சஸ் ஆகிட்டோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி he had an obsession with these numbers. ஒரு இடத்துக்கு போகணும், அவர் ஒரு பிளாக் கிராஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து 3 பிளாக் கடந்து அந்த இடத்துல போய் நிற்க ட்ரை பண்ணுவார். இப்போ ஒரு பஸ் ஸ்டாப் போகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல நான் 6 ஸ்டெப் எடுத்து வச்சு நான் போய் நிற்கணும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவர் அதில் ரொம்ப மூழ்கி போய் அதில் ஒரு மாதிரி அப்சஸ் ஆகிட்டார். அவர் டாக்குமெண்ட் பண்ணதில் எக்ஸாக்டாக ஹி சேஸ் லைக் ஒரு பில்டிங்க்கு போகணும் அப்படின்னா அங்கே ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அதை நான் 3 times சுற்றி முடிச்சுட்டு தான் அந்த பில்டிங்க்கு போவேன். அண்ட் 18 napkins யூஸ் பண்ணி தான் அவரோட டிஷ் எல்லாம் வந்து அவர் க்ளீன் பண்ணார். Again, 18 being a multiple of 3. எங்கேயா ஹோட்டலில் தங்க போனால் he insisted like எனக்கு divisible by 3 இந்த மாதிரியான நம்பர்ஸில் தான் எனக்கு ரூம் நம்பர் வேணும். அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது 327 அப்படின்ற ரூம் நம்பரில் தான் the New Yorker ஹோட்டலில் அவர் இறந்தார். and இந்த obsession was real. பட் இதை நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா it is connected to a belief, அதாவது obsessive compulsive behavior. இந்த மாதிரியான நம்பிக்கைக்கு அது வந்து கனெக்ட் ஆகி இருக்கு. not a secret about universe. This is not a secret theory about the universe. But what is mathematically real about 3, 6 and 9? 369 எங்கிருந்து வருது அப்படின்றதுல ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஒரு மேத்தமேட்டிஷியன் மார்க்கோ ராடன் அவர் பேரு. He developed something called
vortex based mathematics. அண்ட் இந்த சிஸ்டம் படி ரொம்ப ஜெனுவினா ஒரு விஷயம் யூஸ்வலாக நடக்கும். நீங்கள் இந்த டபுளிங் பேட்டர்ன்ஸ் எடுத்தீங்க, அதாவது டபுளாக வருது இல்லையா, அந்த மாதிரியான பேட்டர்ன் நோட்டீஸ் பண்ணீங்க, லைக் 1 2 4 8 16 அண்ட் இது எல்லாத்தையுமே ஒரு சிங்கிள் டிஜிட்டுக்கு நீங்கள் அப்படியே ரெடியூஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு ஒரு ரிப்பீட்டிங் லூப் கிடைக்கும். லைக் 1 2 4 8 7 5 இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ரிப்பீட்டிங் லூப் வரும். இதில் எக்ஸெப்ஷனே கிடையாது. அண்ட் இந்த லூப் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்டால் a move in your physical energy and that is real. இது எப்பயும் சைக்கிள் ஆகிட்டே இருக்கும், எப்பயும் மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இப்போ இந்த லூப்ல எது மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா 3 6 9. இப்போ இந்த மேத்தமெட்டிஷியன் ராடன் படி 3 6 9 இந்த டபுளிங் சர்க்கியூட்குள்ள அது என்டர் ஆகாது. அவங்க அந்த பேட்டர்னுக்கு வெளியில இருக்காங்க. இதுதான் அவர் வெக்டார் அப்படின்னு குறிக்கிறாரு. அதாவது ஃப்ரம் தேர்ட் டு ஃபோர்த் டைமென்ஷன் ஒரு ஃப்ளோ ஃபீல்டு இருந்துட்டே இருக்கு which governs all of these. ஆனால் வெளியில இருந்து, இந்த சர்க்கியூட்டுக்கு வெளியில இருந்து, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா 1 2 4 8 7 5 this represents the physical, the cycle, the action. ஆனால் இந்த 3 6 9 it represents something that sits above the cycle. இங்க ஒன்று நடந்துட்டே இருக்கு, ஆனால் அதுக்கு வெளியில இருந்து இது கவர்ன் பண்ற மாதிரி. ஸோ இது என்னன்னா பேசிக்கலி தி அப்சர்வர், இட் அப்சர்வ்ஸ். ஓகே வெயிட், இப்போ நீங்கள் ஒரு மேத்தமெட்டிஷியனாக இருந்து இதை பாருங்கள். பட் இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிளைண்டாக ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றக்காக நீங்கள் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறதை விட யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங். பட் ஓகே, இந்த குழப்பம்லாம் எனக்கு வேணாம், நீங்கள் காலையில் என்ன எழுதணும்னு சொல்லுங்கள், நான் சாயங்காலம் என்ன எரிக்கணும்னு சொல்லுங்கள், அப்படி இருக்க போகிறீங்களா? நோ. பட் நீங்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா இது எப்படி எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுன்றது தெரிஞ்சிடும். இப்போ ஆக்சுவலாக என்ன நடக்குது, நீங்கள் 3 6 9 மெத்தடை வந்து ரொம்ப இன்டென்ஷன் செட் பண்ணி எழுத போகிறீங்க. நாட் மேஜிக், நாட் காஸ்மிக் அலைன்மெண்ட், நாட் டெஸ்லாஸ், நாட் மேஜிக், நாட் காஸ்மிக் அலைன்மெண்ட் ஆர் இது டெஸ்லாவோட பிளெஸிங் கிடையாது. ரெப்படிஷன் வித் ஃபோக்கஸ் அட்டென்ஷன், ரெப்படிஷன் வித் ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன். அண்ட் இந்த காம்பினேஷன் உங்களோட பிரெயினில் ஒரு மெஷரபிள் அண்ட் இந்த காம்பினேஷன் உங்களோட பிரெயினில் ஒரு மெஷரபிள் விஷயத்தை அண்ட் இந்த காம்பினேஷன் உங்கள் பிரெயினில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். எவ்ரி டைம் யூ ரைட் வித் இன்டென்ஷன், நீங்கள் உங்களோட ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டமை ஆன் பண்ணுறீங்க. அதாவது உங்கள் பிரெயினோட ஃபில்டர். இது நிறையா பேர், இது கீவர்ஸ் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ ஆர் நியூ டு திஸ், இதை கீவர்ஸ் ஃபாலோ பண்ணுற நிறையா பேருக்கு இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சிருக்கும். இஃப் யூ ஆர் நியூ டு திஸ், இது வந்து உங்கள் பிரெயினில் இருக்கிற ஒரு ஃபில்டர் மோட். உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் பிங்க் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே பிங்க்கில் இருக்கிற விஷயங்களை உங்கள் வீட்டில் என்னென்ன பிங்க்கில் இருக்குன்னு யோசிங்க அப்படின்னு சொன்னால் இத்தனை நாள் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க. பட் ஆமாம், அந்த டிவி மேலே இந்த இடத்துல பிங்க் கலரில் ஒரு டப்பா இருக்குது, இங்கே ஒரு பிங்க் பென் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் கவனிப்பீங்க. பிகாஸ் தட் RAS கெட்ஸ் ஆக்டிவேட்டட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஹைலைட் ஆகி தெரியும். அண்ட் தட் இஸ் RAS இன் யோர் பிரெயின். மில்லியன்ஸ் ஆஃப் பீசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு நாளைக்கு எத்தனையோ வெஹிக்கிள்ஸ் கிராஸ் ஆகும், லாரி, பஸ், கார், அந்த மாதிரி நிறைய கிராஸ் ஆகும். உங்கள் வீட்டில் நிறையா நடக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நிறையா நடக்கும், உங்கள் ஆஃபீஸில் நிறையா நடக்கும். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கிற மத்தியில் உங்களுக்கு எதை ஹைலைட் பண்ணி காட்டணும், உங்களுக்கு எது ரெலவெண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணி உங்களுக்கு அதை வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே இந்த RAS தான். இதை நான் எப்படி பார்க்காம விட்டேன், என்னது இந்த இன்டர்வியூ வந்ததா எனக்கு தெரியவே இல்லை. பிகாஸ் அது வந்து இன்னொருத்தர் சைலண்ட்டாக இருந்து வேலையை சாதிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பிகாஸ் RAS இன்டர்வியூ தான் என்னோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு வச்சிருக்கும் போது இங்கே நடக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம், இங்கே நடக்கிற இன்டர்வியூஸ் எல்லாமே அவங்களுக்கு எப்படினாலும் தெரிஞ்சிடும். பிகாஸ் தே ஆர் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட், அவங்களோட அட்டென்ஷன் ஃபுல்லாக அதில் இருக்கும். அவங்களோட பிரெயினில் இருக்கிற அந்த RAS ஆக்டிவேட் ஆகி இங்கே ஒரு இன்டர்வியூ வருது, அந்த கவனம் ஃபுல்லாக அங்கேயே இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் தட் இஸ் த ரீசன். திஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் தி ஐடியாஸ். கரெக்டான டைமில் உங்களுக்கு வர ஐடியா, கரெக்டான ஆட்கள் அட் தி ரைட் மொமெண்ட் தே கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. அண்ட் இது எதுவும் கோஇன்சிடென்ஸ் கிடையாது. திஸ் இஸ் யுவர் பிரெயின் டூயிங் எக்ஸாக்ட்லி வாட் யூ இன்ஸ்ட்ரக்டட் டு டூ. அண்ட் இப்போ தான் இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது. த ஸ்பேசிங் ஆஃப் 3 6 9, அதாவது இடைவெளி. நீங்கள் மார்னிங் எழுதுங்க, அப்புறம் கொஞ்சம் கேப் விடுறீங்க, மத்தியானம் திரும்ப 6 வாட்டி எழுதுறீங்க, திரும்ப கேப் விடுறீங்க, அண்ட் தென் நைட் 9 times. ஸோ இந்த இடைவெளி த்ரூ அவுட் த டே யூ கிவிங். இது என்னன்னா அந்த ரெப்படிஷனுக்கு ஒரு ஸ்கெடியூல் கொடுக்குறீங்க. இந்த ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன் வந்து உங்கள் பிலீஃப் ஃபார்மேஷனோட மெமரியை நல்லா ஹோல்டு பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ப்ராக்டிஸாக ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. உங்கள் பிரெயினை ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, காலையில் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு நிறைய வேலைகள் வந்துடும். மத்தியானம் காலையில் அது நான் பண்ணணும்னு நினச்சேன், அப்படியே வேலையில் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இந்த ஸ்பேசிங் என்ன பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் மார்னிங் அதை திரும்ப ஞாபகப்படுத்துவீங்க.
மத்தியானம் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுவீங்க, நைட்டு மறுபடியும் அதை இன்னும் நீங்கள் ஏர்ஜ் பண்ணி அதை ரிப்பீட் பண்ணுவீங்க. பிகாஸ் யூ ஸ்டார்ட் யோர் டே ஃப்ரெஷ். அப்போ 3 வாட்டி எழுதுனா ஓகே ஃபைன் அப்படின்னு இருக்கும். மத்தியானம் வரும்போது யூ வில் பிகம் டயர்ட். அதுக்கு முன்னாடி நிறையா வந்துடும், நிறையா லோன்ஸ் கட்டணும், இந்த பில் கட்டணும், அங்கே போகணும், இந்த வேலை முடிக்கணும். நைட்டு வரும்போது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி ஐயோ அப்பா என்ன நாளுடா, நாளைக்கு இதை முடிக்கணுமா, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் சைன் பண்ணேன். அண்ட் அப்போ திரும்பியும் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க, நோ திரும்ப வா, இதுதான் நம்மளோட குறிக்கோள், இங்கே தான் நம்ம போயிட்டே இருக்கணும், இதுதான் நம்மளோட கோல் பாயிண்ட் அப்படின்றத திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. அண்ட் தட் இஸ் வை த ஸ்பேசிங் ஹெல்ப்ஸ் யூ. அண்ட் இப்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆழமாக எம்பெட் பண்ணும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில். இது என்ன பண்ணுன்னு கேட்டால் உங்களோட நியூரல் பாத்வேவை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நியூரல் பாத்வே உருவாகும் லைக் திஸ். ஸோ இதே மாதிரி தான் உங்களோட பிரெயின்லேயும் அந்த நியூரல் பாத்வே உருவாகும். ஸோ இந்த 369 அதோட ஆரிஜின் எதுவாக வேணா இருந்தாலும் கூட இது கரெக்டாக ரெப்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து லேண்ட் ஆயிருக்கு, which actually works. 3 வாட்டி காலையில் எழுதும்போது அது இன்டென்ஷனை செட் பண்ணும். இப்போ நீங்கள் இன்டென்ஷன் செட் பண்ணுங்க அப்படின்றது என்னன்னா, நீங்கள் வந்து அதை மனதார நினச்சி இதுதான் என்னோட குறிக்கோள், இதை நோக்கி நான் இந்த ஆக்ஷன் எடுக்க போகிறேன், நான் முழுமையாக இந்த வேர்ஷனாகவே நான் மாற போகிறேன் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக இன்டென்ஷன் செட் பண்ணி நீங்கள் அந்த மூட் க்ரியேட் பண்ணி போய் எழுதுறது. அதுதான் இந்த இன்டென்ஷன் செட்டிங். when you light a lamp you set your intention, okay this is the purpose, this is what I'm going to do, let me calm down, இதை நோக்கி நான் வந்து என்னோட செயல் எடுக்க போகிறேன் அப்படின்றது you set an intention. now imagine எதுவுமே இல்லாமல் நீங்கள் சும்மா 3 வாட்டி 6 வாட்டி எழுதுனா அது ஒர்க் அவுட் ஆகுமா? you don't even know. அந்த ஒரு தெரியாத ஒரு மொழியை வந்து நீங்கள் 3 வாட்டி 6 வாட்டி 9 வாட்டி எழுதுங்க அப்படின்னாலும் உங்களால் எழுத முடியும், அதுவும் ரெப்படிஷன் தான். but that doesn't create any change because you don't even understand the language. அதில் எந்த இன்டென்ஷனும் இல்லை. இப்போ புரியுதா நீங்கள் இன்டென்ஷன் செட் பண்ணுறது என்னன்றது? உங்கள் பிரெயினை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இதுதான் அப்படின்ற அந்த நோக்கத்தை நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுறீங்க. 9 வாட்டி அது நீங்கள் எழுதிட்டு படுக்கும்போது அதை பற்றி தான் நீங்கள் யோசிச்சுட்டு படுப்பீங்க. ஏன்னா அதுவே உங்கள் கனவுல சில சமயம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, which will go much deeper. இப்போ இது மிஸ்டிசிசமா? நோ, இது மாயை அப்படிலாம் கிடையாது. This is neuroscience and it works. பட் இது உண்மையாக எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னு நிறையா பேர் சொல்கிறது இல்லை. திஸ் ஒர்க்ஸ் ஒன்லி வென் யோர் ஐடென்டிட்டி ஷிஃப்ட்ஸ். ஸோ இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டோட கனெக்ட் ஆகி நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களோட ஐடென்டிட்டி உண்மையாகவே மாறும். இப்போ எத்தனையோ பேர் இந்த 369 மெத்தடை பல வாட்டி எழுதி அது ஆனால் நடந்ததில்லை. ஸோ நிறைய பேருக்கு வந்து இட் ஹாஸ் ஃபெயில்டு, எனக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை, வேறு ஏதாவது டெக்னிக் இருந்தால் சொல்லுங்கள். திஸ் இஸ் ஃபெயிலிங் பிகாஸ் they are writing a desire. உங்களோட ஆசையை நீங்கள் எழுதும் போது அது நடக்காது. எக்ஸாம்பிள், I have 1 million rupees, என்னோட ட்ரீம் பார்ட்னர் எனக்கு கிடைச்சிட்டாரு. ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதும் போது என்னோட ட்ரீம் பார்ட்னர் எனக்கு கிடைச்சிட்டாரு, என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், ஐம் வெரி abundant. இதை திரும்ப எழுதுறீங்க 369 times. அண்ட் இதை நீங்கள் யாராக எழுதிட்டு இருக்கீங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு ஒரு நபராக இருந்து இதெல்லாம் எழுதுறீங்க. அண்ட் அதெல்லாம் எழுதும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் சொல்லுது 1 million rupees இப்போ நம்மக்கிட்ட எப்படின்னாலும் இல்லை, ஆனால் அதை எழுதிக்கிட்டே இருப்போம். பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் இது என்கிட்ட இப்போ இல்லை, பட் இருந்தாலும் இதை எழுதிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் இதை ரிப்பீட் பண்ணுறீங்க. இது ரிப்பீட் பண்ணுற ஒவ்வொரு முறையும் உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயின் இது உண்மை இல்லைன்றதை பதிவு பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ இந்த ரெப்படிஷன் இந்த நம்பிக்கையை பதிவு பண்ணுறதுக்கு பதிலாக இது அந்த கேப்பை வந்து பதிவு பண்ணுது. அதாவது நீங்கள் இப்போ எப்படி உணர்றீங்க அண்ட் நீங்கள் என்ன எழுதிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னவாக உணரணும், இதுக்கு மத்தியில் இருக்கிற அந்த இடைப்பட்ட அந்த கேப், இதெல்லாம் ஏணி வச்சாலும் நமக்கு எட்டாதுன்ற மாதிரியான விஷயங்கள். அண்ட் இப்போ இந்த கேப்பை தான் நீங்கள் வந்து 18 வாட்டி எழுதிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிரெயினுக்கு ஃபீட் பண்ணுறீங்க. அண்ட் யுவர் சப்கான்ஷியஸ் இஸ் ரன்னிங் திஸ் ப்ரோக்ராம், not the desire. என்கிட்ட இப்போ உடனே எனக்கு ஒரு லாம்பர்கினி கார் வேணும் அப்படின்ற அந்த ஆசையை வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணாது. ஆனால் இப்போ இது எனக்கு சாத்தியமா அப்படின்ற அந்த டிஸ்பிலீஃபை பதிவு பண்ணுது. அதனால தான் நிறைய பேர் இந்த 369 மெத்தடை 1 வாரம் எழுதுவாங்க, 2 வாரம் எழுதுவாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. இந்த மெத்தட் தப்பு, இது ஒர்க் அவுட் ஆகலன்றது கிடையாது. பட் பிகாஸ் அவங்க ஆசைப்படுற விஷயத்தை, they are wishing something to happen. நான் வந்து இது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஆசைப்படுறேன், அந்த ஆசையை எழுதுறாங்க. பட் நாட் டு பிகம் சம் ஒன். ஸோ இப்போ ஐம் கோனா கிவ் யூ சம்திங் டிஃப்ரெண்ட்.
Keeverse methodology படி. இதை பல நாள் ரிசர்ச் பண்ணி I try to figure out how this actually works. இப்போ நம்ம இந்த 369 மெத்தடை நம்ம ஆசைப்படுற விஷயத்தை எழுதுறதுக்காக பயன்படுத்த போறது கிடையாது. நம்ம யாரா ஆகணுமோ அந்த பிகமிங்கை நம்ம எழுத போறோம். அண்ட் இந்த டிஸ்டிங்ஷன் எல்லாத்தையும் இப்போ மாற்ற போகுது. நம்ம என்ன எழுதக்கூடாது? I have 1 million rupees அப்படின்றத எழுதக்கூடாது. பட் I am someone who creates and receives abundance naturally. அதாவது அபரிவிதமான விஷயங்களை என் வாழ்க்கைக்குள்ள ஈர்த்துக்கிறதுக்கான ஒரு நபராக நான் இருக்கேன். அந்த மாதிரி நாட் ஆஸ் என்னோட ட்ரீம் பார்ட்னர் எனக்கு கிடைச்சிட்டாரு அப்படி கிடையாது. ஆனா I am someone who is safe to love and to be loved. நான் யாரையா காதலிக்கிறதோ ஆர் என்ன யாருனாலும் காதலிக்கிற ஒரு நபராக ரொம்ப ஒரு ஸ்வீட்டான சாமிங்கான என் மேலே அதிகமான அன்பு செலுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு நபராக நான் இருக்கேன். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? I'll give you a few more examples. I am healthy and free இப்படி எழுதுறதுக்கு பதிலா I am someone whose body is safe, healed and at peace. ஸோ இதில் நல்ல அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் உங்களோட ஆசை என்னவோ அதை தான் அட்ரெஸ் பண்ணுது. ஆனால் இந்த செகண்ட் வெர்ஷன் உங்களோட ஐடென்டிட்டிக்கு நீங்கள் யார் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை அட்ரெஸ் பண்ணுது. அண்ட் இப்போ உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயின் 95% அது உங்களோட பிஹேவியர் சார்ந்து தான் அது செயல்படுது. அது எதை இப்போ நம்புன்னு கேட்டால் உங்களோட ஐடென்டிட்டி என்ன மாதிரி இருக்கோ அதை நம்பும். ஐடென்டிட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், நாட் டு த விஷஸ் ஆர் த டிசையர். இப்போ கீவர்ஸ் மெத்தடாலஜி படி உள்ள ஒரு ப்ராக்டிஸை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதை நான் என் கிளைண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருக்கேன். பட் திஸ் இஸ் த த்ரெஷோல்ட் ப்ராக்டிஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் 18 டைம்ஸ் ஒரு நாளைக்கு எழுதும்போது இட் ப்ரிப்பேர்ஸ் யுவர் பிரெயின். ஆனால் இந்த த்ரெஷோல்ட் ப்ராக்டிஸ் என்ன பண்ணுன்னு கேட்டால் இட் ஷிஃப்ட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி. அண்ட் இது ரெண்டும் இணைந்து செயல்படும் போது என்ன நடக்கும்? ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதும்போது யூ ஆர் நாட் ஜஸ்ட் ரைட்டிங் வேர்ட்ஸ். உங்களோட நர்வஸ் சிஸ்டமை நீங்கள் ப்ரைம் பண்ணுறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஃபார் த ஆக்ஷன் தட் ஃபாலோஸ். அண்ட் தட் ஆக்ஷன் அதாவது அதை சார்ந்த ஒரு செயல் டேக்கன் when the real circumstance happens, அதாவது உங்களோட எக்ஸாக்ட் சூழல் இப்போ நடந்துட்டு இருக்கும்போதே அதுக்கு இடையில நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன். இப்போ இது உங்களோட சப்கான்ஷியஸ் பிரெயினுக்கு இதுதான் உண்மைன்றதை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 369 மெத்தட் படி நீங்கள் எழுதுறீங்க I am someone who creates and receives abundance naturally அப்படின்னு 9 வாட்டி இன்னைக்கு ராத்திரி எழுதுறீங்க. அண்ட் நாளை காலையில் திடீர்னு ஒரு பணம் வருது, ஒரு மீட்டிங் போய் பேசணும், ஐயோ எனக்கு அவங்ககிட்ட போய் பேசணுமா, இந்த பணத்தை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன பயம் வருது. அந்த பேட்டர்னை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பணம் இருக்கா இல்லையா உடனே பேங்க் அக்கௌண்ட் எடுத்து அப்சசிவாக அதை செக் பண்ணுறதை விட்டுட்டு இந்த உண்மையான சூழல் நடக்கும்போதே இந்த பயம் வரும்போதே யூ டேக் ஒன் ஸ்மால் ரியல் ஆக்ஷன் inside the same circumstance. அதுதான் threshold practice. இந்த பயம் இருக்கும்போதே அதை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு சின்ன ஆக்ஷன். இட் கேன் பி எனிதிங். இமீடியட்டா உங்க நோட் புக் ஓபன் பண்ணி இதுதான் நான் பண்ணணும்னு நினைச்சேன், இதுக்கு நான் இவ்வளவு பணம் கட்டணும், ஓகே இதை நான் இப்படினாலும் அரேஞ்ச் பண்ணிடுவேன், வாட் எவர் ஆக்ஷன், வாட் எவர் நீங்க ஜஸ்ட் அதை எடுத்து ஜேர்னல் பண்ண அடுத்த ஒரு ஸ்டெப், சின்ன ஸ்டெப் நீங்க அதுக்கு எடுத்து வச்சா கூட that small action immediately contradicts your fear. அண்ட் இப்போ உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு இம்மீடியட்டா ஒரு சிக்னல் ஃபிளாஷ் ஆகும். இந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? I am a person who receives abundance naturallyன்னு சொல்லுச்சுல, அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி she is behaving, so this is true and now I believe her. அவங்க சொன்னது உண்மை. அப்போ அவங்க நேச்சுரலாகவே அபண்டன்ஸ் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நபர் தான் நான் நம்புகிறேன். அண்ட் இப்போ இந்த நியூரல் பாத்வே நீங்கள் 18 வாட்டி இது தினம் எழுதும்போது அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவங்க சொன்னது உண்மைதான். அண்ட் இந்த ஐடென்டிட்டி அப்படியே உண்மையாயிட்டே வரும். அண்ட் இப்போ உங்களோட ரியாலிட்டி, இந்த சூழல் எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆக ஆரம்பிக்கும், ரீஆர்கனைஸ் ஆகும். நாட் பிகாஸ் டெஸ்லா கேவ் யூ த கீ டு த யூனிவர்ஸ், but because you gave it to yourself through repetition, through action, through showing up as the person. இந்த எவிடன்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி உனக்கு இந்த பற்றாக்குறையெல்லாம் இருக்குது, இந்த கடன்லாம் இருக்குது அப்படின்ற எவிடன்ஸ் பாப்பாறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனாலிட்டி அது இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த ஸ்டெப் நான் என்ன எடுக்க போகிறேன்றதை நான் ஜஸ்ட் எழுதி வச்சா கூட you are contradicting that. நீங்கள் அதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. So you are creating your own evidence and that is the identity alchemy. That is real 369. உங்களை இந்த இடத்துல ஒரு விஷயத்தோட விடணும்னு இருக்கு. You did not need the Tesla code to be real. உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ஆர் இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே என்ன தேவைப்படுது தெரியுமா? ஒரு ப்ராக்டிஸ் தட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெப்பிட்டிஷன் ஒர்க்ஸ். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது அது நமக்கு பதிவாய்க்கிறோம்.
இப்போ இந்த மெத்தட் படி ஸ்பேசிங் த்ரூ அவுட் த டே ஒர்க்ஸ். ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட் படி நீங்க எழுதுறது ரொம்பவே ஒர்க் ஆகும். அண்ட் த்ரெஷோல்ட் ப்ராக்டிஸ், அதாவது அந்த த்ரெஷோல்ட் ஆக்ஷன்ஸை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற சூழல்கள் நடந்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு பயம் வரும்போதும் நீங்க ஆக்ஷன் எடுக்கும்போது, உங்களுக்கு டவுட் வரும்போதும் ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது, உங்களுக்கு கோபம் வரும்போதும் அதை கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன ஆக்ஷன் எடுக்கும்போது இந்த த்ரெஷோல்ட் ஆக்ஷன் டஸ் ஒர்க். இந்த மாதிரி ஒரு கோட் இவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு கோட் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸோட கீ உங்களுக்கு கிடைச்சிருச்சு, யூனிவர்ஸ் உங்ககிட்ட வந்து டைரக்டா பேசுது, வாட் எவர் மிஸ் அட்ரிபியூட்டட் கோட்ஸ் யூ ரிசீவ். இந்த இன்டர்நெட் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்கலாம், பட் Keeverse is giving you the mechanism. and இப்போ இந்த மெக்கானிசம் உங்க கையில இருக்கு for you to use it. starting tonight நீங்க யாரா ஆகணும் அந்த ஐடென்டிட்டி வெர்ஷனாக நீங்க எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை எழுதாதீங்க 9 times before you sleep. அண்ட் நாளைக்கு உங்களோட சூழல் உங்களை ரொம்ப சேலஞ்ச் பண்ணும்போது ஒரு சின்ன ஆக்ஷன் அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயம், எப்பயுமே அது போகும்போது நான் பயந்துடுறேன். அது எதனால் அந்த பயம் வருது? ஸோ நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற அந்த நெருக்கத்தில் தான் எனக்கு அந்த பதட்டம் வருது. ஸோ இதுதான் என்னோட பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறீங்க. அப்போது அதை கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. அண்ட் தட் இஸ் யுவர் த்ரெஷோல்ட் ப்ராக்டிஸ். ஓகே, இந்த இடத்துல எனக்கு இதுதான் பயம். அப்போது அதை நான் வந்து ஃபேஸ் பண்ணாமல் ஓடாமல் இந்த வாட்டி நான் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன். ஓகே, நான் ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிட்டேன், லெட் மீ டேக் அ ஸ்மால் ஆக்ஷன் தட் கான்ட்ராடிக்ட்ஸ். அது எதுவாக வேணா இருக்கலாம். ஃபைண்ட் இட் அண்ட் தட் இஸ் த ப்ராக்டிஸ். தட் இஸ் தி ஆல்கெமி. இந்த டெஸ்லா கோட் அது உண்மையே கிடையாது. ஆனா அந்த ப்ராக்டிஸ் அவரோட அப்சஷன்ல இருந்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகி வந்துருச்சு. அதை எப்படி கரெக்டா பயன்படுத்துறதுன்னு பண்ணிக்கலாம். அது எதனால எப்படி செயல்படுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இப்போ உங்களுக்கு தெரியும். இது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு, ஒரு தெளிவு கொடுத்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா, யாரெல்லாம் வந்து என்ன ஆசைப்படுறாங்களோ அதை எழுதிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது ஆசையை எழுதுகிற விஷயம் கிடையாது. இட் இஸ் அபவுட் ரைட்டிங் யோர் ஐடென்டிட்டி. அண்ட் இன்னும் ஆழமாக போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ புக் யோர் கஸ்டம் சப்ளிமினல்ஸ். இது தீட்டா ஸ்டேட்டில் ஒர்க் ஆகும். டு மோஸ்ட் ரிசெப்டிவ் ஸ்டேட் யோர் பிரெயின் என்டர்ஸ். நீங்கள் பகலில் எழுதுகிற இந்த ஐடென்டிட்டி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இட் இஸ் அ டூல், day and night, written and embedded. இது ஒரு complete system. And also I'm building a Keeverse ritual for continuous 21 days. உங்க கூட லைவா 21 நாட்கள் இந்த threshold practice தொடர்ச்சியா பண்ணி நம்ம ஒரு ரிச்சுவல் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் உருவாக்கிட்டு இருக்கு. அண்ட் அது லான்ச் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. I would really love to grow, glow and flow with you. நம்ம மேன்மை அடைவோம் சேர்ந்து. And this is Keeverse, the ritualized living. Meet you in the next video. Until then, நன்றி, வணக்கம்.